ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு தி சேனல். ஸோ இன்னைக்கு செஷனில் வந்து ஒரு வெப் டிசைனரோட மேஜர் இஷ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வெப் டிசைனராக இருக்கீங்கன்னா, ஸோ டிசைன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. நீங்கள் பண்ண டிசைனை டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி கொடுக்கறது அண்ட் எப்படி அந்த டிசைனை மல்டி ஆர்ட் போர்ட்ஸுக்கு டிசைன் பண்ணுறது தான் ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து நான் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுது. ஸோ இதை நான் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு தரேன்னா, அவங்களுக்கு இதில் நான் யூஸ் பண்ண ஃபாண்ட்ஸ், கலர்ஸ், டெக்ஸ்ட், இமேஜஸ், ஐகான்ஸ் எல்லாமே தரணும். ஸோ ஃபாண்ட்ஸ், டெக்ஸ்ட், கலர்ஸ்லாம் ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ இந்த இமேஜஸ் கொடுக்குறதுலாம் தான் பிக்கெஸ்ட் ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ திங் என்னன்னா, இப்போ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாக்டர் இமேஜ். இது வந்து இப்படி இருக்காது நான் எடுக்கும்போது. இது வந்து ஏதாவது பேக்ரவுண்டோட வேறு கலரோட இருக்கலாம். ஸோ நான் இந்த தீமுக்காக கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அப்போது டெவலப்மெண்ட்டுக்கு ஒரிஜினல் இமேஜ் தர முடியாது. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க இமேஜ் தான் தரணும். ஸோ சில பேர் இந்த இமேஜ் எல்லாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் ஒரு தனி டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அதில் இருக்க டிரான்ஸ்பரண்ட் பிக்சல்ஸ் எல்லாம் க்ராப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அதை வந்து பிஎன்ஜியாக சேவ் ஆஸில் போய் சேவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட். ஏன்னா இந்த ஒரு லேஅவுட்டில் பரவாயில்ல, ஒரு சிங்கிள் இமேஜ் இருக்குது, நீங்கள் பண்ணலாம். பட் இதுவே ஒரு லேஅவுட்டில் மல்டி இமேஜஸ் இருந்ததுன்னா அவ்வளோத்தையும் உங்களால் பண்ண முடியாது. இதில் இன்க்ளூடிங் ஐகான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு லேஅவுட் பண்ண நீங்கள் ரிசோர்ஸ் அங்கேருந்து எடுத்திருப்பீங்க, வேறு வேறு இடத்துல இருந்து. ஸோ எல்லாத்தையும் உங்களால் உட்காந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஃபோட்டோஷாப்பில் ஃபைல், ஜென்ரேட், இமேஜ் ஆசெட்ஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு டிக் மார்க் இல்லைன்னா கிளிக் பண்ணிங்கன்னா செக் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன இமேஜ் இல்லைன்னா என்ன உங்களுக்கு ஆசெட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுமோ அது ஜஸ்ட் நீங்கள் ரீநேம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த டாக்டர் இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா டாக்டர் இமேஜ் டாட் ஜேபிஜி உங்களுக்கு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அதோட டாட் ஜேபிஜி ஆர் பிஎன்ஜி போட்டாலே போதும். ஜஸ்ட் ரீநேம் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி சேவ் பண்ணுங்கள். இது சேவ் ஆன பிறகு உங்கள் பிஎஸ்டி ஃபோல்டர் பக்கத்துலேயே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும், சேம் பிஎஸ்டி நேமில். அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் இமேஜ் வந்துடும் இப்போ எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜேபிஜியில் இருக்குது. ஸோ இந்த கேஸில் ஒயிட்னால நோ இஷ்யூஸ். இதுவே நான் அதை வேறு பேக்ரவுண்ட் கலரில் வைக்கிறேன்னா அப்போ எனக்கு பிஎன்ஜி வேணும். அப்போ நான் என்ன சேவ் பண்ணுவேன்னா டாட் பிஎன்ஜி பிஎன்ஜி. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணி அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ டாட் பிஎன்ஜின்ற ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கு. ஸோ இதோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இண்டிவிஜுவல் இமேஜ்னு இல்லை, நீங்கள் ஒரு குரூப்பை கூட இதில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த அவர் மிஷன் இந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 01 இந்த குரூப்பே 01 டாட் பிஎன்ஜி. ஸோ இதில் டெக்ஸ்ட் இருக்குது, ஒயிட் பேக்ரவுண்டால் உங்களுக்கு மைல்டாக தெரியும். ஸோ இப்போது கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் இல்லை, குரூப் ஆஃப் குரூப்ஸ், இந்த பெஸ்ட் சர்வீஸ் இது மொத்தத்தையும் கூட உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் குரூப் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட் ரீநேம் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கப்புறமா அது எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதில் 2 ஃபைல் தாங்க யூஸ் பண்ண முடியும், டாட் ஜேபிஜி டாட் பிஎன்ஜி. ஒரு வாட்டி இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் ஆக்செட்லாம் மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களால் இதை மல்டி ஆர்ட் போர்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு நார்மல் A4 சைஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்னொரு ஆர்ட் போர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஐஃபோன் 6கோ இல்லை ஐபேடுக்கோ வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஆசெட்டை டக்குன்னு எடுத்து அதில் ஜஸ்ட் பிளேஸ் பண்ணாலே போதும். ஒரு ஃபைனல் வெர்ஷன் இல்லைன்னா கூட ஒரு ரஃப் எஸ்டிமேட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரெசல்யூஷன் அண்ட் கிளாரிட்டி வந்து மிஸ்ஸே ஆகாது. ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு லேயரில் போட்டு அதை க்ராப் பண்ணி அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் ரெசல்யூஷன் கம்மியாகும். ஸோ அதனால் உங்களோட ப்ராடக்ட் அவுட்புட் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப் பிக்சல்ஸை இதில் எம்பட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எம்பட் பண்ண பிக்சலுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ இந்த மெத்தட் தான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் குவிக்கஸ்ட் மெத்தட். ஸோ இந்த செஷனில் உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா give us a like and share this video. Thank you guys.